நாய்க்குட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்மளுக்கான வீடியோ தான் இது. என்னதான் இதில் போடுறோன்ற ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பான விஷயம் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜனவரி மாதத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா மழை டைமில் மொத்த குட்டீஸும் பெரியவங்களும் எல்லாருமே நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. வீடியோ சும்மா தூக்கலாக இருக்கும். இது அந்த மாதிரி டைமில் நம்ம படிமலை ஏறி வந்து குட்டீஸு இந்த சைடில் இருக்கிற கிரில் கம்பி வழியாக விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. விளையாடுறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வரப்போ இங்கே மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலேருந்து எகிரி இந்த வெளியே பக்கமும் நிறைய டைம் விழுந்துடுறாங்க. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கதவு ஒன்று ரெடி பண்ணோம். எப்படி ரெடி பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பழைய வுட் ஷீட் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு படியில் எடுத்து வச்சு பார்த்தா பக்காவாக இருந்துச்சு அளவு. இதை முடிச்சுட்டு ட்ரில்லிங் மிஷினில் சப்ளை வருதான்னு செக் பண்ணுறதுக்காக சப்ளை செக் பண்ணால் சப்ளைவே வரல. அதனால் என்ன பண்ணோம்னா கீழ் வீட்டில் இருந்து மேல் வீட்டில் வரைக்கும் கனெக்ஷன் எடுத்து வந்து போட்டுட்டு சப்ளை கொடுத்தாச்சு. சப்ளை கொடுத்து மறுபடியும் கீழே போயிட்டு கனெக்ஷன் வச்சு பார்த்தா சப்ளை வந்துச்சு. இதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷினை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா பிட்டை காணோம். நம்மகிட்ட ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த பிட்டு இருக்க மேலே வந்து மறுபடியும் பிட்டு எடுத்துகிட்டு போய் கீழே போயிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லை போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ட்ரில்லுக்கு அப்புறம் முடிச்சுட்டு அழகாக ப்ளக்கட் அடிக்க வேண்டியது அடிச்சுட்டு அந்த ஓட்டையை ஃபில் பண்ணியாச்சு. ஓட்டையை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான கிளாம்பை வந்து அழகாக உட்டீஸில் வச்சு டைப் பண்ணுற மாதிரி வச்சு போல்ட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு ஏற்றி அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல ஸ்க்ரூ போட்டு ஏற்றியாச்சு. ஸோ கீழே கேப் பண்ணுறதுக்காக கட் பண்ண பிளே விட்டு கீழே வச்சுட்டு டோர் எடுத்து மேலே வச்சு அந்த கிளாம்பை வந்து மாட்டியாச்சு. கிளாம்பை மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாட்டினோம். பக்காவாக கீழே கேப்போடு அது செட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு தேவை ரொம்ப மேஜரான கேப் தான் இருக்கக்கூடாது. சும்மா மைனர் கேப் இருந்தால் பிரச்சனை இல்லை, நாய்க்குட்டி உள்ளே வராது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தை தாப்பால் போகிறதுக்காகவும் கிளாம்பை வந்து அடிக்கிறதுக்காக ட்ரில்லிங்கை போட்டு கிளாம்பை மாட்டியாச்சு. ஸோ மார்க் பண்ணி அந்த கிளாம்பை மாட்டி தாப்பால் போட்டு பார்த்தோம், பக்காவாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்அலைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற ஸ்க்ரூ மட்டும் லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டினோம். வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு புது விஷயம் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதனால் நான் சொல்கிற வேறு விஷயம் என்னன்னா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.